World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது சென்னை மண்டலத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் திருமதி டாக்டர் சிவப்பங்கோதி அம்மா அவர்கள் சனி பகவானின் சாகசங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேருரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கி மற்றும் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களின் பாதம் பணிந்து மற்றும் இந்த நவகிரகத்தையும் பஞ்சபூதங்களையும் என் குருநாதரையும் வணங்கி இன்று என்னுடைய கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்திங்கன்னா சனி பகவானின் சாகசங்கள். அதாவது இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால சனி பகவானை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ பரவாயில்ல. அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர் ஜீவன் ஆடிகளுக்கும் உயிராக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த உயிர் காரக யார் அப்படின்னும் போது நம்முடைய சனி பகவானை தான் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லனர்கள் ரொம்ப யார் வள்ளுவர்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரோமானியர்களை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த சனி பகவானை கடவுளாக வணங்கினாங்க. இன்றைக்கி நம்ம சூரியனை கடவுளாக வணங்குறோம் இல்லையா, ஆனால் ரோமானியர்கள்லாம் ஆரம்பத்தில் சனி பகவானை தான் அவங்க தான் சாட்டர்னு பேர் வச்சு சனி பகவானை கடவுளாக வணங்கினாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சனி பகவானை இன்னைக்கு எல்லாருமே எடுத்த உடனே ஐயோ சனி பகவானா எனக்கு 7.5 சனியா அப்படின்னு ரொம்ப பயப்படுற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா நவ கிரகங்களிலே பார்த்தீங்கன்னா அதாவது ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் யாருன்னா நம்மளுடைய சனி பகவான் மட்டும்தான். ஸோ 2 பேர் வாங்கியிருப்பாங்க, ஒன்று ராவணேஸ்வரன், இன்னொன்று சனி பகவான். ஸோ இதில் சனீஸ்வரன் நம்ம நவகிரகத்தில் அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 7.5 சனியை நினைக்கும் போது எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களே சொல்லிடுவாங்க, எனக்கு 7.5 சனி நடக்குதுங்க, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்க, அஷ்டமத்து சனி நடக்குதுங்க, இப்படி ஒன்றுமே எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 7 சனின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா அது விரய சனியாக சொல்லுவோம். விரய சனின்னா என்ன அப்படின்னும் போது நமக்கு சனி பகவான் ஒன்றையே சுட்டி காட்டுவார். அவர் என்னன்னா ஒரு நீதிமான், அதனால தான் அவர் நமக்கு முன்னாடியே உணர்த்துவார். ஸோ 7.5 சனி வருதுன்னு பயப்படாம அவர் அந்த விரய சனி நடக்கும்போது நாமளே அதை சுப விரயமாக மாற்றிக்கணும். அடுத்தது ஜென்ம சனின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க ராசிக்கே வரும்போது ஜென்மத்தில் வரும்போது இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னா மீன ராசிக்கெல்லாம் ஜென்ம சனி, அவங்களாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டியதே இல்லை. அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னும்போது ரொம்ப வேலையை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க, வேலை கஷ்டமாக இருக்கும், உடல் உழைப்பை கொடுப்பாரு. சனி பகவான் யாருன்னா உடல் உழைப்பை கொடுக்குறவர். அடுத்தது குடும்ப சனின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாத சனின்னு சொல்லுவாங்க, குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2ஆம் இடத்துல போகும்போது கடைசி 2.5 வருஷம் அந்த டைமில் பாருன்னா நீங்கள் இது ஆராய்ச்சியாக கூட எடுங்க, நிறைய பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு தான் போவார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, நிறைய பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையுமே சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது எனக்கு அர்த்தாஷ்டம சனி, அதாவது எனக்கு 4ஆம் இடத்துல சனி நடக்குது, இதெல்லாம் கூட பெருசாக நான் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு 4ஆம் இடத்துல சனி நடக்குது. ஸோ எப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது நாம் எந்த ஒரு தப்பு நடக்குது, நம்ம எந்த தப்பு செய்கிறோம் அப்படின்றத தண்டனை பண்ணுறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ தான் சனி பகவான் கண்டிப்பாக வருவார். ஸோ நம்ம தப்பு செய்யாத அந்த நேரத்தில் நீதி நேர்மையோடு நாம் இருந்தால் அவர் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் அசையா சொத்துக்களையும் அசைக்க வச்சுருவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்களெல்லாம் அந்த நேரத்தில் இழந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்தது 7ஆம் இடத்துல எனக்கு கண்ட சனின்னுவாங்க. கண்ட சனின்றது 7ன்றது நம்மளுடைய கலத்துறோம். ஸோ அங்கே ஏற்கனவே அங்கே பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும்.
7க்கு அப்புறம் அவர் 8க்கு போகும்போது தான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துக்கு வரும்போது இங்கே 7லயே ஆட்டத்தை கொடுப்பாரு. ஸோ அங்கே 8க்கு போகும்போது அதிகமாக கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனையை கொடுத்து அப்போ தான் அதாவது இந்த சன்னியாசி வாழ்க்கையெல்லாம் போகிறவங்கலாம் அதாவது அஷ்டமத்து சனியிலலாம் போவாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக ரொம்ப யோசிச்சு நம்ம கிட்ட வர கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பணும். ஏன்னா இந்த எந்த கிரக இது பயிற்சிக்குமே பயப்பட மாட்டாங்க, ஆனால் சனி பயிற்சிக்கு மட்டும் பயப்படுவாங்க. ஸோ அப்படி பயப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்லி அனுப்பணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 4வது தசையாக சனி தசை வந்தால் அது கண்டத்துக்கு ஒப்பான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். யாருக்கெல்லாம் 4வது தசை சனி தசையாக வரும் அப்படின்னா செவ்வாய் தசையில் பிறந்தவங்களுக்கு, அதாவது செவ்வாய் கிரக மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது தசையாக சனி தசை வரும். ஸோ அப்படி வரும்போது அவங்க நீங்கள் வேணால் பாருங்கள், நம்மக்கிட்ட ஜாதகம் வரும்போது நம்ம எடுத்துகிற தசாபுத்தியை தான் பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு எந்த தசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். ஜென்ரலாக 3வதா நீச்ச நின்ற தசை நடத்தக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 4வதா சனி தசை நடக்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி 3வதா நீச்ச நின்ற தசை நடத்தக்கூடாது. இல்லை 4வதா சனி பகவான் தசை நடத்தக்கூடாது. 5வதா செவ்வாய் தசை நடக்கக்கூடாது. 6வதா குரு தசை நடக்கக்கூடாது. 7வதா ராகு தசை நடக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ இது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வர கிளைண்ட் அவங்க எந்த தசை எத்தனாவது தசை அப்படியே நம்ம அதை பார்த்து இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சனி பகவானை ஒன்று இது பண்ணிக்கலாம். இப்போ சனி பகவான் வந்து சூரியன் கூட சேர்றாரு. சூரியன் சனி அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்பா புள்ள, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரச்சனைகள் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ அப்பாவும் பிள்ளைய பிரிஞ்சிருங்கப்பா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் அவங்க பிரிஞ்சிருக்கலாம். ஸோ 2வது சந்திரன் கூட சனி. சந்திரன் சனின்னா என்ன சொல்லுவாங்கன்னா புணர்ப்பு தோஷம் நம்ம ஒன்று சொல்லி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக புணர்ப்பு தோஷம்னா என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு வேற வேறு மாதிரி சொல்கிறாங்க. புணர்ப்பு தோஷம் அப்படின்னும்போது திருமணம் தாமதமாகும், கல்யாணம் லேட் ஆகும். ஆனால் உண்மையான கதை சூட்சமா அப்படி கிடையாது. ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்தினராகிய டாக்டர் வித்யா மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படின்றது நம்ம நல்ல காரியங்கள் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புணர்ப்பு அப்படின்னா என்ன, நல்ல காரியங்கள் தள்ளி போடுற சூட்சமமாக அதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக புணர்ப்புன்றது அது வேற ஒரு வேர்டு. அதாவது என்னன்னா திருமணத்துக்கு பிறகு திருமணம் நடந்த உடனே ஒருத்தருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஆர்வம் கம்மியாக இருக்கும். ஸோ புணர்ப்புன்றதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புணர்ப்பு தோஷத்தோட உண்மையான விளக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருக்காது, ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஒருத்தங்க ஃபாஸ்டாக இருப்பாங்க, ஒருத்தங்க ஸ்லோவாக இருப்பாங்க. இதுதான் புணர்ப்பு விஷயத்தில் நடக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு புணர்ப்பு தோஷம். இதில் ஆரம்பத்திலேயே அவங்க பேசி சண்டை வந்து திருமணம் வரைக்கும் போய் நின்றுதில் தான் சொல்லிடுவாங்க, கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுடும் அப்படின்வாங்க. ஆனால் புணர்ப்பு தோஷன்றது இதோட தான் உண்மையான அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அப்புறம் சனி பகவான் புதன் கூட சேர்றாரு. ஸோ புதன் சனி சேர்றது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நிறைய பிரச்சனை, டாக்டர் பிரச்சனைலாம் நிறைய வரும். 2வது அவங்க நண்பர்களை வீட்டுக்கே கூட்டின்னு போகக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு புதன் சனி தொடர்பு இருக்குன்னா அவங்க நண்பர்களை வந்து ரொம்ப கிட்ட அவங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது. கொடுத்தா நீங்கள் பாருங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு நகையோ பணமோ ஏதாவது கொடுத்து உங்களுக்கு திரும்ப வந்திருக்கா? புதன் சனி தொடர்பு இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேறு ரிலேஷனுக்கோ கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் நகை காணா போனது, ஸோ அதே மாதிரி யாராவது வயதானவர்கள் காணா போனவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் கூட சனி சேர்றார். குரு சனி தொடர்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எடுத்த உடனே நம்ம 1-5-9 பார்க்கறதுக்கு முன்னாடி குரு சனி நல்லா இருந்தாவே அந்த ஜாதகம் ரொம்ப டாப்ல இருப்பார். ஏன் அப்படின்னா நீங்க காலத்துக்கு தத்துவத்திலேருந்து எடுத்து பாருங்க, மேஷத்துலேருந்து தலை முகம் கழுத்து இப்படி வரும்போது கடைசியாக நம்மளுக்கு வந்து குரு சனியை யார் வருவா? கால் பகுதி தான் வரும். அப்போ இந்த கால் பகுதி நல்லா இருந்தால் தான் நம்ம முழுசாக நிற்க முடியும் இல்லையா? அப்போ குருவும் சனியும் நல்லா இருந்தா ஒரு ஜாதகர் நல்லா இருப்பார், நல்லா ஓடி ஓடி உழைப்பார். நீங்க குரு சனி தொடர்பு இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து வேலை பார்க்குறீங்களா?
பேப்பர் போடுறீங்களா, அதாவது பால் பாக்கெட் போடுறீங்களா, இல்லை ஏதாவது கடைக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்களா, வேறு ஏதாவது நீங்கள் வீட்டில் இருந்து வேலை பார்த்துருக்கீங்களா? படிக்கும் போதே ஏர்ன் பண்ணுறவங்க யாருன்னா குரு சனி தொடர்பு இருப்பாங்க, ஓடி ஓடி உழைப்பாங்க, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க குரு சனி தொடர்பு இருக்கிறவங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி காம்பினேஷன் எல்லாம் வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தான். பொருளாதாரம் பயங்கர சிறப்பாக இருக்கும் அவங்க கிட்ட, எப்பவுமே நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் பணம், சனி பகவான் தொழில்காரன், மூளை பயங்கரமாக இது பண்ணுவார், நல்ல பணம் இருந்து, அதான் சுக்கிரன் சனினா பணக்காரன், கூட ராகு சேர்ந்தார்னா பெரும் பணக்காரன். இதெல்லாம் நான் எடுத்து சொல்லுவேன். நீங்கள் நல்ல ஏன்னா பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்கும். சுக்கிரன் சனி காம்பினேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி ராகு தொடர்பு நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும், தோல் சம்பந்தப்பட்ட நோய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கேது சேர்ந்தாவே நிறைய பேர் ஜாதகத்தில் பாருங்க, சனி கேது குரு வீட்டில் இருந்து இன்னமும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. சனி கேது சீக்கிரம் கல்யாணத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து அது ஒரு சன்னியாசி யோகம் மாதிரி, அவர் ஞானக்காரகன் இல்லையா. ஸோ அது வந்து திருமணத்தை ரொம்ப தாமதமாக நடத்திட்டு ரொம்ப லேட்டாக நடக்கும். ஸோ இவங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து சனி கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வராமல் திருமணம் நடக்காது. நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா நிறைய ஜாதகத்தில் வந்து 89, 90 இவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் பாருங்கள், அந்த மாதிரி ஜாதகம் இருக்குது. அப்படின்னா யாரெல்லாம் மீனத்தில் குரு வீட்டில் சனி கேது இருக்காங்கன்னா அவங்கள திருச்செந்தூர் போயிட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக திருமணம் அவங்களுக்கு நடந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவான் வந்து உச்ச பெற்று அதே ஐப்பசியில் பிறந்தாங்கன்னா அவங்க லைஃப் வந்து வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஐப்பசியில் சனி உச்சம் பெற்று? ஏன்னா அவங்க சூரியன் இருப்பார்ல, அவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி சித்திரையில் பிறந்து சனி நீச்சம் பெற்றாலும் அவங்க லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து தொழில்காரகன்னு சொல்லுவோம். அதாவது ஆயுளுக்கும் அவர் தான், தொழிலுக்கும் அவர் தான். நம்ம காலபுருஷ தத்துவத்தில் பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்துருப்பாங்க. சூரிய மண்டலத்தில் ஒருத்தரையும் சந்திர மண்டலத்தில் ஒருத்தரையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் யாரை கொடுத்துருப்பாங்கன்னா சனி பகவானே கொடுத்துருப்பாங்க. என்னன்னா 10க்கும் 11க்கும் நீ என்ன வேலை செய்யறியோ அந்த வேலைக்கு ஏற்ற கூலி யார் கொடுப்பான்னா சனி பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். கரெக்டாக அதனால தான் 10க்கும் 11க்கும் நம்ம முன்னோர்கள் சனி பகவானையே நியமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10க்கும் 11க்குமே பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப நீதி நேர்மை, அதாவது கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவர் அவர் தான். நீங்கள் பாருங்கள், சனி பகவான் வந்து எங்கே நீச்சமாவார்? செவ்வாய் வீட்டில் நீச்சமாவார். ஸோ நாம் செவ்வாய் வீட்டில் நீச்சமாயிட்டோன்னு சொல்லிட்டு அந்த செவ்வாயை தன் வீட்டில் உச்சத்தை கொடுப்பாரு. அவரோட அதாவது நீச்ச பங்க ராஜயோகன் அந்த இடத்துல வந்தாலும் அந்த வந்து உண்மை நமக்கு அவர் வந்து நமக்கு கெடுதல் பண்ணாலும் நாம நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே சனி வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் இருக்கும், சந்திரன் வீட்டில் பூசல் சனியோட நட்சத்திரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேற எந்த கிரகமும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நீதி நேர்மை, அதனால தான் துலாத்தில் அவர் உச்சமாவார். கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவர் அவர் தான். யாருமே வந்து 7 சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னு பயப்படவே கூடாது. என்ன பண்ணணும், யாரெல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா யாரெல்லாம் சத்தியத்தை மீறுறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் எதிரியா இருப்பார் அவரு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா தானத்தெல்லாம் யார் தடுக்கிறாங்களோ அவங்கள வந்து சனி பகவான் விட மாட்டார். அதே மாதிரி சிவன் நிந்தனை செய்கிறவங்களை சனி பகவான் விட மாட்டார். ஸோ ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஆச்சாரமற்றவர்களே 7 சனி நடக்குதா, ரொம்ப எல்லாரும் சொல்லுவாங்க 7 சனி நடக்குது நீ சுத்தமாக இருக்காது, அது ஆச்சாரமற்றவர்களை சனி பகவான் விடமாட்டாரு. ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு சொல்லுவார். அவருக்கு பிடிக்கும், அவர் தான் அப்படி. ஆனால் உண்மையாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தேவாரம், அதாவது திவ்ய பிரபந்தம், நிறைய மகாபாரதம், திருவாசகம், பெரிய எல்லா கதையும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளால முடிஞ்சால் படிக்கணும், இல்லையா நம்ம காதால் கேட்கணும். ஸோ அவர் விரும்புறது பார்த்தீங்கன்னா அதுதான், டெய்லி கோவிலுக்கு போகணும், நவகிரகத்தை சுற்றணும். ஸோ இப்படி நம்ம வந்து 7 சனியை பார்த்து பயப்படாமல் நவகிரகத்தை நம்ம சுத்த சனி பகவான் நம்மக்கிட்டே ஐக்கியம் ஆவார் என்று கூறி நேரமின்மை கம்மியாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிவப்பூங்கோதை, சென்னை. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9962190340. சனி பகவானுடைய சாகசங்களை மிக அற்புதமாக பேசிய நம்ம சிவப்பூங்கோதன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.